ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு 10 ஏக்கர் 50 சென்ட்டில் ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க. அதுவும் நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பாக நம்மளோட சேனலில் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க அப்படியே நம்ம ஷோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு கரூர் பழைய ஹைவேலேருந்து சரியாக நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேஸ்லேருந்து நமக்கு 20 அடி அகல மண்பாதையில் அமைஞ்சிருக்கு. மண்பாதை ரெக்கார்டு பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் வீடு இருக்குது, லெட்டின் பாத்ரூம் இருக்குது. வீடு பாருங்கள், பண்ணையாள் வேணாலும் தாராளமாக தங்கிக்கலாம், இல்லை ஓனர் வேணாலும் தாராளமாக தங்கிக்கலாம். நல்ல பெரிய வீடு தான், தாராளமாக ஒரு ஃபேமிலி குடியிருந்துக்கலாம். ஆடு மாடு 2 வீலர் மற்றும் காரு வந்து நிழலில் நிப்பாட்டுற மாதிரி நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய செட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீராதாரமானு பார்த்தீங்கன்னா 2 ஆழமான கிணறு இருக்குது. அது கூட நமக்கு ஒரு 3 போர் வசதி, 2 இலவச மின்சாரம் இருக்குது. கிணறு வந்து வரும் பாருங்கள், தொடர்ந்து வீடியோவை. இந்த இடத்துல 250 தென்னை மரம் இருக்குது, நாட்டு மரம் தான், அதுவும் நல்ல காப்பில் தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு தாங்க இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு. மொத்தம் 10 ஏக்கர் 50 சென்ட்டு, 2 கிணறு, 2 இலவச மின்சாரம், 3 போர் வசதி இருக்குது. முந்நூற்றம்பது தென்னங்கன்று வச்சுருக்காங்க, நாட்டுக்கன்று தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வச்சுருக்காங்க, வீடியோவில் வரும் பாருங்கள். போரு பாருங்கள். அனைத்திலுமே பார்த்திங்கன்னா பைப்பு லைன் போட்டு சொட்டு நீர் அமைச்சு நல்லா நீட்டாக பராமரிப்போட பண்ணையால் வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம எரியோடு டு அய்யலூர் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாப்புமே 2.5 கிலோமீட்டர் தூரம் தான். நம்ம வேடசந்தூர்லேருந்து இல்லை அய்யலூர்லேருந்து தாராளமாக அங்கே இறங்கி நம்ம பொடிநடையாக நம்ம இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அழகாக நடந்து வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மொத்தம் 250 நாட்டு தென்னங்கன்று, அதாவது நாட்டு தென்னை மரம் இருக்குது, காப்பில் இருக்குது. 350 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. எலுமிச்சை மரம் இருக்குது, அதுவும் நல்ல காப்பில் தான் இருக்குது. சப்போட்டா, நெல்லி, மாமரம் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தோட ஃபுல் ஃபென்சிங்கோட நல்ல பாதுகாப்போடு இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள் இருக்குது, அதனால் நமக்கு வேலையாட்கள் கிடப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னை போன்ற பெருநகரங்கள்லேருந்து வர்றவங்க தாராளமாக நம்ம அய்யலூரில் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது, அங்கே இறங்கி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் இல்லை பஸ்ஸில் வந்தாலும் ஒரு 1/2 ஹவரில் இந்த இடத்துக்கு அழகாக ரீச் பண்ணிடலாம். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் இருக்குது, அங்கேருந்து அழகாக ஒரு 1.5 டைம் தான், ஒரு 1.5 மணி நேரத்தில் அழகாக இந்த இடத்துக்கு வந்துடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா 2வது கிணறு. நல்லா ஃபுல் ஃபென்சிங்கோடு நல்லா சேஃப்டி வைஸு நல்லாயிருக்கும். பக்கத்தில் கிராமங்கள் இருக்கிறனால நமக்கு வேலையாட்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. பாதுகாப்புக்கும் சேஃப்டி வைஸுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மெயின் ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். திண்டுக்கல்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்ம திண்டுக்கல் டு கரூர் பழைய ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு தான். அழகாக நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு வர டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு. மொத்தம் 10 ஏக்கர் 50 சென்ட்டு, 250 தென்னை மரம், 350 தென்னங்கன்று, மாமரம், நெல்லி மரம், சப்போட்டா, தென்னங்கன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்போடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க, விசிட் வந்து பாருங்கள், இடத்த காட்டுறோம். பிடிச்சதுன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த ஒளியும் மறைவில். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். புது இடமா நாங்கள் நம்மளோட சேனலில் அப்லோடு செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு நேராக வந்து விசிட் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தர முயற்சி பண்ணுவோம். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் இடம் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை சஜஷன் பண்ணுங்கள். மொத்தம் 10 ஏக்கர் 50 சென்ட்டு, நல்லா நீட்டாக பராமரிப்போடு இந்த இடம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் விலைக்கு வந்திருக்குங்க. ஒரு ஏக்கரின் விலை 40 லட்சம். நேராக வாங்க, விலையை குறைச்சி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த இடத்தோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.